தலைவர் கட்சி நல்லா இருக்கணும், ஒன்று சேரணும், வெற்றி பெறணுங்கிற அந்த கருத்தாக்கம் உங்களிடம் இருந்தது. அது இன்னைக்கு எங்களுக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவர்கள் சொன்னாங்க. சொன்னாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதாவினுடைய தலைமையில் பயணித்த நாங்கள், எடப்பாடி பழனிசாமி தலைமொழியிலும் பயன்படுத்தோம் என்பது எங்களுக்கு அவமானகரமாக இருக்கிறது. வேதனைப்படுகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அரசியலில் வெற்றி பாதையில் அழைத்துச் செல்வார் என்று நம்பி வந்த தலைவன் இப்படி கொண்டு போய் எங்களை அதல பாதாளத்தில் தள்ளி விட்டுட்டாரே அப்படிங்கிற மாதிரி. இதில் எனக்கு இன்னொரு முரண்பாடான விஷயமும் இருக்குது. இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்குரல் எழுப்பியிருக்கிற இவர்களுடைய செயல் வரவேற்கத்தக்கது. ஆனால் தாவேகாவோடு இணைந்து அந்த அமைச்சரவையில் பங்கேற்று இவர்கள் 5 ஆண்டுகள் அவர்களோடு இருந்து விட்டால் அதிமுக இன்னும் மோசமான தோல்வியை தரும். கரைஞ்சிரும் இல்லையா? நிச்சயமா. ஏன்னா நீங்கள் 4 வருஷம் 5 வருஷம் தாவேகா அமைச்சரவையில் இருந்துட்டு வெளியில் யாரை எதிர்த்து போராடி தலைவராட்சி அம்மா ஆட்சியை கொண்டு வருவேன்னு சொல்லுவீங்க?